மகாநதி சீரியலில் இப்போ விஜயை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட வெண்ணிலா இந்த ராகினி பசிபிய சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. இதனால் விஜய் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு பழியை போட்டு அவர் ஜெயிலுக்கு போகிற நிலைமை கூட ஏற்பட்டுச்சு. ஆனால் காவேரி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு இப்போ வெண்ணிலா வாயாலே உண்மையை வர வச்சாங்க. இதனால் விஜய் தப்பு பண்ணல அப்படின்றது தெரிய வருது. விஜயம் வெளியே வந்துட்டார். அதோட காவேரி வெண்ணிலாவை பார்த்து, உனக்கு உண்மையிலேயே விஜய் மேலே எந்த ஒரு காதலும் கிடையாது, அப்படி இருந்துச்சுன்னா இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு கிடைக்காத விஜய் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் தான் உனக்கு இருக்குது. அதனால் இனிமே நீ கிடையாது, யார் தடுத்தாலும் என் விஜயை என்கிட்டருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயை காவேரி அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ கெட்டவங்களுக்கு துணை போய் ஏமாந்து போன வெண்ணிலா இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தான் அப்படின்னு போயிட்டு இப்போ பசுபதி வீட்டில் நியாயம் கேட்டு சண்டை போடுறாங்க. கூடவே இப்போ வெண்ணிலா மாமாவும் அங்கே போகிறாரு. ஸோ வெண்ணிலா பசுபதியை பார்த்து, என் வாழ்க்கை இப்போ கேள்விக்குறி ஆகிடுச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் விஜய் மேலே நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பேசி அவன் மேலே பழியை போட்டேன், இப்போ அதனால் விஜய் என்னை விட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இப்போ சத்தம் போட்டுட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த பசுபதியும் இந்த வெண்ணிலாவால் தான் எல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அவரும் பார்த்திங்கன்னா கோவத்தில் சண்டை போடுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் அப்படின்றது பெரிய பிரச்சனையாக மாறுது, கைகலப்பாக மாறுது. இந்த சண்டை எல்லாமே பார்த்திங்கன்னா பசுபதி வீட்டு மாடியில் நடக்குது அப்படின்றதால இந்த சண்டை நடக்கும்போது பசுபதி கோவப்பட்டு வெண்ணிலாவை அடிச்சிடுறாரு. ஸோ அதில் இப்போ வெண்ணிலா பார்த்திங்கன்னா மொட்டை மாடிலேருந்து கீழே தவறி விழுறாங்க. ஸோ மாடியிலேருந்து கீழே வந்த வெண்ணிலாவுக்கு தலையில் அடிபட்டு அவங்க அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. ஏற்கனவே விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதால இந்த கொலைப்பழி கூட விஜய் மேலே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெண்ணிலாவை கொன்னது பசுபதி தான் அப்படின்ற உண்மை வெண்ணிலா மாமாவுக்கு தெரிஞ்சாலும் எங்கே நம்மளையும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி போகிறதுக்கோ இல்லை வேறு வழி இல்லாமல் பசுபதி கூடவே இருந்து விஜய்க்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத.